அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாதிப்பு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, புகாரில் 2911 2903வது ஹதீஸில் புகாரில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் ஏற்பட்ட காயம் பற்றி என்னிடம் கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் காயப்படுத்தப்பட்டது, முன்வாய் பற்கள் உடைக்கப்பட்டது, தலைக்கவசம் தலையில் வைத்து உடைக்கப்பட்டது, ஹெல்மெட்டு அங்கே நொறுக்கப்படுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வலிந்த ரத்தத்தை கழுவி கொண்டே இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ரத்தமும் நிற்கவில்லை, ஓடிக்கொண்டே இருந்தது. பிறகு ஒரு பாயை எரித்து அதை முகத்தில் வைத்து அழுத்த உடனே ரத்தம் நின்னது. அது எரித்து அந்த சாம்பலை வச்சு பேக் பண்ணுறாங்க, அப்போ தான் ரத்தம் நிற்கிது. அப்புறம் இந்த நேரத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சுதாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிச்சுவேஷன் மாறுது. அப்புறம் ஏன்னா அபூபக்கர் ஓடினாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது, எங்கே டீட்டெயிலுமே இல்லை. அப்புறம் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, எதில் வருதுன்னா முஸ்னத் அபியாலால் அந்த ஹதீஸ் வருது. அதுக்கு அந்த ஹதீஸ் பார்த்ததுக்கப்புறம் தான், அதுவும் ரஹீக்லேயே தான் வருது, அது பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவர் ஓடினாருங்கிறது. ரசூல் அவர் சொல்கிறார், உஹது போரில் திரும்பி வந்தவர்களில் நானே முதல் நபர். யார் சொல்கிறார்? அபூபக்கர் சொல்கிறார். அப்போ போயிருக்கார். திரும்பி வந்தவர்களில் நானே முதல் நபர். நபி அவர்கள் உயிருடன் இருப்பதை பார்த்து அருகில் நான் அருகில் போகிறாரு. போனால் தல்ஹா ரலியல்லாஹு மட்டும் இருக்காங்க. நீ தல்ஹா தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அபூபக்கர், நீ தல்ஹா தானே அப்படிங்கிறாரு. என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ண, தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும், எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல, உனக்காவது அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய, அதாவது அவரும் அந்த இனத்தை அதாவது ஒரே குலத்தை சார்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும், எனக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, அதை நினச்சி எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அதுக்குள்ளே அபூ உபைதா வர்றார். யார் இவர்? வந்து இவரும் அஸ்வத்துல் முபஷரா. இவரும் வந்து ஒரு பறவையை போல் வேகமாக என்னிடம் வந்தார், ஓடி வர்றார். வந்து பார்த்தா ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னோடனே மறுபடியும் உங்களுக்கு உற்சாகம் ஆகுது. பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். அங்கு நாங்கள் சென்றடைந்த போது தல்ஹா நிற்க முடியாமல் அப்பொழுது மயங்கி விழுகிறார். அவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, முடியல, உழுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்கள் சகோதரர் சொர்க்கத்தை கடமையாக்கி கொண்டார், இவரை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறார். சொர்க்கம் இவர் வாங்கிட்டாரு, இவரை கூட்டு போங்க அப்படிங்கிறார் தல்ஹாவை. 2 ஆணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணுக்கு கீழே குத்தி இருக்கு. அதை அதாவது அந்த கவசத்துடைய ஆணி குத்தி இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இவர் யார்? அபூ உபைதா. அவர் சொல்கிறாரு, நான் எடுக்கிறேன், எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுங்க, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறார். அப்போ வாயை வச்சு மெதுவாக எடுக்கிறாங்க. இவருடைய பல்லு கலண்டு போகுது, அபூ உபைதாவுடைய ஒரு ஆணி எடுக்கிறார். 2வது ஆணிக்கு அபூபக்கர் கெஞ்சுறாரு, நான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. மறுபடியும் வந்து இவர் கெஞ்சுறாரு, மறுபடியும் இன்னொரு எடுக்கிறார். இன்னொரு பல்லு இவருடைய இது கலண்டு போகுது. அதுக்கப்புறமும் ரசூலா அந்த ஆணி எடுத்தோன்னே மறுபடியும் ரசூலா சொல்கிறாங்க, தல்ஹாவை காப்பாற்றுங்க, இவர் சொர்க்கத்தை கடமையாக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாங்க. அவரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க, சிகிச்சை கொடுக்குறாங்க. சிகிச்சை குடித்து அவரை உயிரை காப்பாற்றுறாங்க. சிகிச்சை வாங்கிட்டு நிற்கிறது தெம்பு வந்தோடனே மறுபடியும் வர்றார். ஸ்பாட்டில் வந்துட்டு அவர் மறுபடியும் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துடுறாங்க. அபூ துஜானா வந்துடுறாரு. அலி ரலியல்லாஹு தான் முதல்லேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. முஸஅப் பின் உமைர் வந்துடுறாரு. சஹல் பின் ஹுனைப் அவர் வந்துடுறாரு. அபூ சயீத் அல் குத்ரியுடைய அப்பா மாலிக் பின் சினான் அவர் வந்துடுறாரு. அப்புறம் உமர் ரலியல்லாஹு வந்துடுறாங்க. அப்புறம் ஹாத்திம் பின் அபீ பல்தா அந்த சஹாபி வந்துடுறாரு. அபூ தல்ஹா வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கப்புறம் எடுத்து புரட்டி எடுக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய நனனா இது ஃபுல்லாக இருக்குது, இந்த வீர சங்கோஷம் படுத்தா நிறைய இருக்குது, எடுத்தோம்னா பேச முடியாது, அந்தளவுக்கு டைமிங் பிரச்சனை. அதனால் அது நான் எடுக்கலை, நிறைய விட்டுட்டேன். இப்போ இதில் நமக்கு மெயினான ஒரு சில படிப்பினைகள் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து போர் வருது, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சிச்சுவேஷன் மாறுது. நிறைய விட்டுட்டேன், நான் சம்பவங்கள்லாம் நிறைய விட்டுட்டேன். அந்த ரஹீக்கில் டீட்டெயில் எடுத்து படித்து பாருங்கள். அப்புறம் அந்த குர்ஆன் எடுத்து படித்து பாருங்கள். 124லேருந்து 3வது அத்தியாயத்தில் 180 வரைக்கும் எடுத்து படித்து பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். அது எல்லாமே அழகாக அல்ல நடந்தது என்னங்கிறது அல்ல சொல்லுவோம். இவனுடைய விமர்சனம் எடுத்து படித்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த இது இவங்க விழுந்து கடந்தாங்க இல்லையா, சஹாபாக்கள் விட்டுட்டு போனாங்க இல்லையா, இதை பற்றி அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், அந்த இடத்துல இந்த வசனம் இறங்கலை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான். இதுதான் நமக்கு உனக்கும் எனக்கும் படிப்பேன். இதில் நாமளும் வர்றோம் இந்த ஆயத்தில். அதாவது உஹது போரில் ஓடி போன கூட்டத்தில் நாமளும் வர்றோம்.
அது எப்படிங்கிறது இந்த ஆயத்தில் படித்தோம்னா எல்லாம் தெரியும். எப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது தூதர் தவிர வேறு இல்லை. இந்த முஹம்மது தூதர் மட்டும்தான், வேறு ஆள்லாம் கிடையாது. அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர். அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ வந்த வழியே திரும்பி விடுவீர்களா? அப்படி வந்த வழியே திரும்புபவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கேடும் செய்யவே முடியாது. நன்றியுடன் நடப்போருக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த முஹம்மது தூதர் தான். இந்த முஹம்மது இருந்தால் வேலை செய்வோம், இல்லைன்னா வேலை செய்வோங்கிற இந்த ஆட்களை புரிஞ்சுங்க. அவருக்கு முன்னாடி நிறைய தூதர் போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர் இறந்து விட்டாலோ, இந்த இடத்துல நமக்கு பேசுகிறான். இங்கே ரெண்டு விஷயம். இப்போ ரசூல்லா இங்கே கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் மட்டும்தானே, சீன் மட்டும்தானே கிரியேட் ஆகுது. நார்மல் டெத்து இங்கே நடக்கலை. இங்கே அல்லாஹ் என்னங்கிறான், நார்மல் டெத் ஆச்சுனாலும் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களாங்கிறான். இது யாருக்கு? நமக்கு. நார்மல் டெத் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்களா, மார்க்கத்தை விட்டுருவீங்களா அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். எந்த மார்க்கத்தை இவங்க விட்டுட்டு போனாங்க? அபூபக்கர் தொழுகையை விட்டுட்டாரா? உஹது போரில் வந்து அபூபக்கர் வீட்டுக்கு திரும்பி போனாரா? அவர் போய் தொழுக மாட்டாரா? அவர் நோன்பு வைக்க மாட்டாரா? தஸ்பீஹ் செய்ய மாட்டாரா? போர்க்களத்தை விட்டுட்டு ஓடினாங்க. அந்த தான் அல்லாஹ் சொல்கிறான், பழைய நிலைக்கு போயிடுவீங்களான்னா பழைய நிலை என்ன, இன்னைக்கு போயிட்டோம்ல உம்மத்து, பழைய நிலைக்கு நம்ம போயிட்டோம்ல. ரசூல்லா நிறுத்தின இடத்துல நம்ம நிற்கிறோமா? இன்னைக்கு ரசூல்லா எங்கே நிறுத்திட்டு போனாங்களோ, அதாவது அந்த நிறுத்திட்டு போன அந்த 50 போர் வீரர்கள் இடத்துல இன்றைக்கி முஸ்லீம் உம்மத்தை வச்சுக்கோங்க. அந்த ஜோனுங்கிற இடத்துல மார்க்கத்துடைய காவல் காக்கிற வேலையை நம்ம கொடுத்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அந்த காவல் காக்கிற வேலையை விட்டு அவங்க எதுக்கு இறங்கினாங்க? பொருள் திரட்டுறதுக்கு. நாமளும் எதுக்கு இறங்கணும்? பொருள் திரட்டுறதுக்கு. ரசூல்லா மரணிச்சிட்டாங்கன்னு அவங்க வந்தாங்கல்ல, அதை பார்த்து எல்லாம் கமெண்ட் பண்ணுறான்ல, அந்த கமெண்ட்டு எனக்கும் சேரும் உங்களுக்கும் சேரும். பொருளை அள்ளி பொறுக்கிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ் சொல்கிறான். விட்ட வேலையை விட்டுட்டீங்களா? இந்த வேலையை செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ் சொல்கிறான். இந்த முகம்மது இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையா? இஸ்லாமியாச்சும் உங்களுக்கு கிடையாதா? உங்களுக்கு பொறுப்பு கிடையாது, இன்னைக்கு சமுதாயத்துக்கு கிடையாதா? விட்டுட்டு ஓடினது இந்த சஹாபாக்கள் இல்லை, நாம தான். அவங்களா திரும்பி வந்துட்டாங்க, நம்ம இன்னும் ஓடிட்டு இருக்கிறோம். ஓடுறது நிறுத்தவே இல்லை. 1400 வருஷமாக இந்த ஓட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்முடைய கோழைத்தனம் வந்து சாதாரணமானது கிடையாது. இதை வந்து அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான்.